வாழ்க்கையில உங்களுக்கு சோதனை வரும். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த தேவனை தேடணும். 63 சங்கீதம் 1 எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலம், வறண்டது, விடாய்த்தது, தண்ணீரற்றதுமான ஒரு நிலத்திலே என்னுடைய ஆத்மா யாருக்கு மேல தாகமா இருக்குன்னா அந்த தேவனுக்கு மேல. அதான் உண்மையான ஒரு அனுபவம். பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை இல்லாம இருக்குமானா கிடையாது. கண்டிப்பா சோதனை உண்டு. சோதனை வந்துட்டேன்னு சொல்லி பின்மாறி போகிற ஜனங்கள் ஏராளம் 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 இனியும் இருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? முறுமுறுக்காதவர்களாக அவருடைய சமூகத்துல இருந்து கேட்கக்கூடியதான் அனுபவம் வேணும். மத்தேயு சுவிசேஷம் 5:6 வாசிப்பீர்களானால், நீதியின் மேல் பசி தாகம், வேதத்தின் மீது, உபதேசத்தின் மீது, ஜெப வாழ்க்கையின் மீது உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பசி இருக்கணும். 119 சங்கீதம் 105 வாசிப்பீர்களானால் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா, பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஏன் இந்த வசனத்தை நீங்க கருத்தாய் கவனிக்கணும்? சாப்பிடறதுக்கு வழி இல்லாட்ட வரைக்கும் உபதேசத்தை கேட்கறத விட்டுறக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்னன்னா, நீங்க இல்லைன்னா கெட்டு போவீங்க. ஒரு மனுஷன் கெட்டு போன பிறகு அவனால மறுபடியும் அனுபவங்களை சொந்தமாய் கொள்ள முடியாது. ரொம்ப கஷ்டம். அந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை ஒருபோலும் கெட்டு போக, உங்க கால்கள் இடராகவே செய்யாது. முதலாவது தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. பிறகு அந்த பரலோகத்தின் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பார்த்து என்ன செய்வார் தெரியுமா? அதை அப்படியே நிறைவேற்றுவார். 2 ராஜாக்கள் 2:19-21 வரைக்கும் வாசிங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். பாருங்க, எரிகோல நீரூற்றுகள் இருக்கு. ஆனா அந்த நீரூற்ற யாருமே பயன்படுத்த முடியாது. ஏன்னா தண்ணி ரொம்ப கெட்டது. எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாழும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, இந்த ஊற்றுல கொஞ்சம் போல உப்பள்ளி போடுறாரு, அந்த கெட்ட தன்மை அப்படியே மாறுது. சாதாரண காரியம் கிடையாது. நாகமானுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, அந்த மனுஷன் எப்படி வாரான்? பெரிய படையோட வாரான். தங்கம், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வாரான். அவனுக்கு என்ன எப்படி? எலிசா தீர்க்கதரிசி அவனுக்கு மேல தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. அவர் இவனுக்கு முகம் எப்படி இருக்குன்னு வரைக்கும் எலிசா தீர்க்கதரிசி தெரியாது. என்ன சொன்னாரு? யோர்தான்ல போய் 7 தடவை முங்கு, உனக்கு சுகம் கிடைக்கும். தேவனுடைய காரியங்கள் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். விசுவாசங்கிறதான ஒரு பெரிய ஒரு கப்பலை நீங்க உடையவர்களா இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் காணும். இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆனா அது நம்ம யாருமே பெருசா எடுக்க மாட்டோம். முதலாவது நமக்கு தோணுன காரியத்தை முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால அந்த வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. ஆனா முதலாவது தேவனுடைய காரியங்கள், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தம், அவருக்கு பிரியமான காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் சோதனையும் தடைகள் வந்தாலும் கூட அது எல்லாத்துலயும் அவர் கூட இருந்து அப்படியே தப்பு வைப்பார். பெரிய நோயா இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம், இல்ல பண கஷ்டமா இருக்கலாம், இல்ல எதுவா இருக்கலாம், சின்ன ஒரு காரியத்தை கொண்டு நீக்குவார். உங்களுக்கே தெரியும், ஒரு விதவைக்கு என்ன ஏகப்பட்ட கடம். இந்த கடத்தை எப்படி போக்குனாரு? உனட்ட என்ன இருக்குன்னு தான் கேட்டார். என்கிட்ட கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குனார். அது போதும் ஐயா, குடத்தை மட்டும் வாங்கிட்டு வா, பக்கத்து வீட்டுல இருந்துலாம் இருக்க அந்த கொஞ்சம் எண்ணெய் என்ன செய், அதுல எல்லாம் விட்டுட்டே இரு, அதெல்லாம் நிரம்பும். தேவன் எப்பொழுதுமே உங்களிடத்துல இருக்கிறத வச்சு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். இதை நம்ப முடியுதா உங்களுக்கு? அதான் பைபிள் உங்களுக்கு தெளிவாக காண்பிச்சு தரதான் சத்தியம். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதா? நடக்கல. ஏன் நடக்கல? திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க உங்களை தேவனுக்கு முதல்ல ஒப்பு கொடுக்கணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் பிடிக்கும், புதுசு புதுசா கேட்கணும். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? மனம் திரும்ப மாட்டோம், ரட்சிக்கப்பட மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? உங்களுடைய நிலைமைகளை தேவனிடத்துல அறிக்கை பண்ணவே மாட்டோம். அப்ப கிரியை நடக்குமா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கிரியை நடக்குமா? நடக்கவே செய்யாது.